எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கெப்லர்ஸ் லாவோட பாஸ்ட் இயர் நீட் ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஃபிகர் ஷோஸ் அ பிளானட் இன் அன் எலிப்டிக்கல் அரவுண்ட் த சன். ஸோ இந்த டயக்ராமில் வந்து ஒரு பிளானட் வந்து இருக்குது. அதை நம்ம எர்த் எடுத்துக்கலாம். இட் இஸ் மூவிங் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அரவுண்ட் த சன். அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. வேர் த கைனடிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். அதாவது இந்த பிளானட் P1, P2, P3, P4 இந்த 4 பிளானட்ஸில் எந்த பிளானட்டுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா KE is equal to half mv ஸ்கொயர். இதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? எங்கே வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், இரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் மாஸ். ஓகே. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கெப்லஸோட செகண்ட் லா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்டரை வச்சு நான் இண்டிகேட் பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கெப்லஸ் செகண்ட் லாவை வந்து என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ட்ராயிங் பாருங்கள், நான் வந்து பாயிண்டர் வச்சு மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராயிங் பாருங்கள். ஸோ இதில் வந்து சன் வந்து இட் இஸ் அட் இட்ஸ் ஃபோக்கஸ். சன் வந்து ஒரு ஃபோக்கஸில் இருக்குது. இது வந்து நம்ம பூமி எர்த். ஸோ எர்த் வந்து இந்த பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. எர்த் வந்து முதல்ல இந்த பாயிண்டில் இருக்குது. இப்படி தான் வருது, அந்த ஆரமாக இருக்க பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி மூவ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்டில் இருக்கும்போது அதோட ஏரியா வந்து என்ன சொல்கிறாங்க, ஏன்ட்டு எடுத்துக்கிறாங்க. இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும்போது இட் சேஞ்சஸ் டு த ஏரியா டிஏ. ஏன்னா ஏரியாவில் மாற்றம் இருக்குது. அதே மாதிரி டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து நம்ம டீன்ட்டு எடுத்துக்கிறோம். அங்கேருந்து இங்கே கரெக்டாக வரும்போது இது வந்து டிடின்னு மாறிடும். இப்போ சன்னில் இருந்து பிளானட் வந்து பழசாக இருந்த இடத்துலையும் பிளானட் வந்து இப்போ புதுசாக இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு ஏரியாவே வந்து கிடச்சிடுது. இப்போது அதே மாதிரி எர்த் வந்து ஒரு ஃபார் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளில் வந்து அது வந்து மூவ் ஆகும்போது எர்த் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து ஏ இங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு மூவ் ஆகும்போது டிஏன்னு மாறுது. அதே மாதிரி டைம் டீன் இருக்குது, இங்கேருந்து மூவ் ஆகும்போது டிடின்னு மாறிடுது. இப்போ சன்லேருந்து நம்ம இங்கேயும் ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதை வந்து ஏரியா பின்னு எடுத்துக்கிறோம். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, போத் ஏரியாஸ் ஆர் ஈக்குவல். ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏரியா பி. இப்போ இதில் ரூலாக தான் சொல்லுது. கெப்லர் செகண்ட் லாவோட ரூல் பார்த்தீங்கன்னா, த லைன் ஜாயினிங் அ பிளானட் அண்ட் த சன் ஸ்வீப்ஸ் அவுட் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதாவது சன் பக்கத்தில் வரும்போது நல்லா கவனிங்க. சன் பக்கத்தில் வந்து ஒரு எர்த் வந்து பக்கத்தில் இங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணும்போதோ சரி, அல்ல இங்கே தூரத்தில் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது சரி, எதில் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்? இப்போது சன் பக்கத்தில் இருக்கும்போது தான் நம்மளை என்ன சொல்லிடுறாங்க, பிளானட் மூவ்ஸ் ஃபாஸ்டர் வென் இட் இஸ் நியர் த சன். அப்போனா ஒரு பிளானட்டோ இல்லாட்டி நம்ம இருக்கிற பூமி எர்த்தோ சன் பக்கத்தில் வந்து இருக்கும்போது தான் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி தூரத்தில் இருக்கும்போது அதோட வெலாசிட்டி வந்து என்னது, ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது. இவ்வளோ தான் வந்து கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு ஏரியாவுமே ஸ்வீப் பண்ணுறது ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி? மெயின் காரணம் என்ன நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். முக்கியமாக ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் முடிய போகிற கடைசி 3 மாதங்கள். கரெக்டாக? அந்த கடைசி 3 மாதங்கள் குறிப்பாக ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நாட்கள் போகும். இதே மாதிரி ஏப்ரலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மீடியம் ஸ்லோவில் போவோம். ஆனால் டெட் ஸ்லோவாக இன்றைக்கி ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜூன், ஜூலையில் வந்து டெட் ஸ்லோவாக போகும். நம்ம நினைப்போம் ஸ்கூல் ஆரம்பித்ததுனால இப்படி இருக்குன்ட்டு. பட் ஆனால் ஃபேக்ட் வந்து அது கிடையாது. மெயினாக என்ன காரணம்னா, இங்கே சன் வந்து அப்போ ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் அன்றைக்கி தான் என்னது, பூமி வந்து சூரியன் பக்கத்தில் வந்து வருது. அதனால் டைம் வந்து வேகமாக ஓடுது. அதே மாதிரி கொஞ்சங்கள் நாட்கள் கடந்து போக நம்ம இப்படி எடுத்துப்போம். ஸோ நாட்கள் வந்து நம்ம ஒரு மாதங்கள் கடந்து போகும்போது முக்கியமாக வந்து இந்த வருஷ கடைசி முடியும் போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து முடிய போகும்போது அதோட இது வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். மெயின் காரணம் என்னென்னா, பூமி வந்து அதாவது நம்ம வந்து வசிக்கிறோம்ல எர்த், அந்த எர்த் வந்து தூரத்தில் வந்ததுனால அது வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது. இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா? இப்போது வேர் த கைனடிக் எனர்ஜிஸ் மேக்ஸிமம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். வேர் த கைனடிக் எனர்ஜிஸ் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே வந்து மேக்ஸிமம் இருக்கும்? இப்போது நம்ம 4 பிளானட்டில் வந்து இந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் P1, P2, P3, P4. இதில் வந்து சன்னுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற பிளானட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது வந்து
P4. ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது வந்து P3. ரொம்ப தூரத்தில் இருக்கிறது வந்து P1 அண்ட் P2. அப்போனா ஒரு பிளானட் வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் அதுக்கு வந்து என்னது, அதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், விச் இஸ் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம் வென் த பிளானட் இஸ் வெரி வெரி நியர் டு த சன் ஆர் க்ளோஸ் டு த சன். அதனால் இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, P4 பிளானட் P4க்கு தான் வந்து என்னது, அந்த வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் பிளானட்ஸ். ஹென்ஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் ஃபார் த பிளானட். Kinetic energy is maximum for the planet P4. புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் 4 P4 இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். தேங்க்யூ ஸோ மச்.